ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிவா ரேபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்மில் என்னென்ன ரேபிட்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ரேபிட்லாம் குட்டி போட்டிருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ரேபிட் வந்து மேட்டாக இருந்தால் கன்ஃபார்மாக எப்படி மேட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சில்வர் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீமேல் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட மேட் ஆகாமல் இருந்துச்சு. நேற்று மேட் ஆகிடுச்சு. அவங்க வந்து இந்த சவுண்டு விட்றாங்களா, இந்த சவுண்ட் வந்து விட்டாலே கன்ஃபார்மாக மேட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சவுண்ட் விட்டதுக்கப்புறம் அவங்க திருப்பி மேட் ஆக மாட்டாங்க. ஒரு டைம் அந்த சவுண்டு வந்துட்டாலே அவங்க அதுக்கப்புறம் படுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஆனால் கன்ஃபார்மாக மேட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பார்க்கலாம் இவங்க நெக்ஸ்ட் மந்த்து குட்டி போடுறாங்களான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது சின்சிலா. இவங்க நம்மக்கிட்ட 7 குட்டி போட்டிருக்காங்க. இதோட 2வது டைம். ஃபஸ்ட் டைம் 7 குட்டி போட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த வாட்டி 7 குட்டி போட்டு நல்லா பார்த்துட்ருக்காங்க. இது வந்து கலிஃபோர்னியன் ப்ரௌன். இவங்க 5 குட்டி போட்டிருக்காங்க. இதில் வந்து 2 கலிஃபோர்னியன் ப்ரௌன், 2 கலிஃபோர்னியன் ஒயிட், ஒரு கலிஃபோர்னியன் டச் போட்டிருக்காங்க. இவங்களோட குட்டீஸுமே சேல்ஸ்க்கு அவைலபிளாக தான் இருக்குது. போன வாட்டி போட்டதோட இந்த வாட்டி குட்டியெல்லாம் நல்லா ஹெல்த்தியாகவே போட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. உங்களுக்கும் இதே மாதிரி குட்டியாக இருக்கும்போதே புக் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பஸ் ஃபெசிலிட்டிஸ் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இவங்க கூட இருந்த மிச்சம் 3 ரேபிட்டும் ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு இவங்களை வந்து நம்ம ஃபார்முக்காக ஹோல்ட் பண்ணுறனால இன்னும் கொஞ்ச நாள் மதர் கூட இருக்கட்டும்ன்றனால இவங்களை மட்டும் தனியாக வச்சுருக்கோம். இவங்க இன்றைக்கி தான் குட்டி போட்டிருக்காங்க. இவங்களுமே 7 குட்டி போட்டிருக்காங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தான் தெரியும் இதில் எத்தனை கலிஃபோர்னியன் ஒயிட் வந்திருக்கு அப்படின்றது. இவங்களாம் அங்கோரா குட்டீஸ். இவங்களுமே அவைலபிளாக இருக்காங்க சேல்ஸுக்கு. இதில் வந்து கலிஃபோர்னியன் ஒயிட்டு, நியூசிலாந்து ஒயிட், அப்புறம் டச்சு அங்கோராஸும் இருக்காங்க. இதில் இருக்க குட்டீஸும் அவைலபிளாக தான் இருக்காங்க சேல்ஸுக்கு. ஃப்ளிமிஷ் மட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சு. இதில் இன்னும் ஒரு அங்கோரா பேலன்ஸ் இருக்குது சேல்ஸுக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம். நியூசிலாந்து ப்ளூ. இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 7 குட்டி போட்டிருக்காங்க. 7 குட்டியுமே நல்லா பால் கொடுத்து வளர்த்துருக்காங்க. குட்டி சைஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த குட்டிலாம் 4 நாள் தான் ஆகுது. 4 நாளில் எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் பியூர் ப்ரீட். அதாவது இதோட பேரண்ட்ஸ் யாருமே கிராஸ் ஆகாமல் எல்லாமே ப்ளூ கலர் இதிலே ப்ரீடாகி வந்தவங்கள தான் பியூர் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இவங்க ஒரே ஒரு இங்கிலீஷ் பட்டு குட்டி தான் போட்டிருக்காங்க. மித்தது வந்து ஒயில்டும் பிளாக்கும் போட்டிருக்காங்க. இந்த சின்சிலா 2 குட்டி போட்டிருக்காங்க. 2மே வந்து அங்கோரா குட்டி தான். சின்சிலா டச் அங்கோரா, சின்சிலா அங்கோரா போட்டிருக்காங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இதே மாதிரி ரேபிட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ப்ரீ புக் கூட பண்ணிக்கலாம். நம்ம பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ காய்ஸ். இதே மாதிரி ரேபிட் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.